வணக்கம், என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். கால் மரத்து போச்சு என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் டாக்டர் தாங்க பார்க்கணும். டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். சர்க்கரை நோயினாலனா அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். இன்ஜெக்ஷன் B12 போட்டு பார்க்கலாம். பொதுவாக நரம்பு பிரச்சனைகள் இந்த மாதிரி மரத்து போகிறதுக்கு அதுதான் நான் இருக்கிறதுலே அடிக்கடி பார்க்குற காரணம். ஆனால் டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செமிஃபேஷியல் பேராலிட்டிக்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பெல்ஸ் பால்சி தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அகெயின் இதுக்கும் நீங்கள் நியூராலஜிஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் 2 பேரையும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பெல்ஸ் பால்சியான்னு கன்ஃபார்ம் பண்ணோம். பெல்ஸ் பால்சியாக இருந்தால் எக்ஸசைசஸ் தான் மெயின் ஸ்டே. ஸோ அந்த வாய்க்காக சில எக்ஸசைசஸ்லாம் சொல்லி தருவாங்க. பட் பெல்ஸ் பால்சி இல்லாமல் வேறு ரீசன்னால் ஹாஃப் த ஃபேஸ் ப்ராப்ளமாக இருக்குன்னா டாக்டர் வந்து நியூராலஜிஸ்ட் எதனாலன்னு காஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு பற்றி தான் ட்ரீட் பண்ணணும். B12 லெவல் செக் பண்ணுமான்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லை. ஏன்னா அந்த நார்மல் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு 200லேருந்து 900, அதாவது 200 to 900 அந்த மாதிரிலாம் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வரும்போது லோவர் எண்டில் இருந்தால் கூட நான் கொடுத்துடுவேன். ஸோ அண்ட் இட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் டெஸ்ட், தேவையில்லாமல் பண்ண தேவையில்லை. அதனால் நீங்கள் வந்து ப்ளட் டெஸ்ட் பண்ணாமே B12 போட்டுக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பண்ணிக்கோங்க. வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. காலை தூக்கி வைக்கிறது, கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ், இதுதான் மெயின் திங். டெய்லி காலை வந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் தூக்கி வச்சா ஹெல்ப் பண்ணுதுன்னு சில பேஷண்ட்ஸ் சொல்லி கேட்டிருக்கேன். கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் உங்களால் போட முடியும்னா போட்டுக்கோங்க ரெகுலராக. பட் டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக சரியாகணும்னா சர்ஜரி தான். பட் வாஸ்குலர் சர்ஜன் பாருங்கள். முட்டி வலிக்கான்னு நான் சொல்லிக் கொடுத்த எக்ஸசைஸ்னால் எல்லா கைண்ட் ஆஃப் நீ பெயினுக்கும் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி எஸ். அதாவது ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், தேய்வு, இல்லை ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, இல்லை கார்ட்லேஜ் டேர் ஆகிருக்கு, மெனிஸ்கல் ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீ ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் தான் நான் சொல்லிக் கொடுத்தது. ஸோ முட்டியை சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஆக்குறது, அது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால முட்டி வலி அப்படின்னா அந்த முட்டி உள்ளே இருக்க அந்த சைனோவியம் வீங்கிடும். அதுக்கு இந்த எக்ஸசைசஸ் பத்தாது. மருந்து மாத்திரை கொடுத்தா தான் அந்த வீக்கம் குறையும். கழுத்தில் கட்டி இருக்குது, வலி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய மாத்திரை போட்டுட்டேன், ப்ளட் டெஸ்ட்லாம் நார்மலாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கழுத்தில் கட்டினால வலின்னா அவ்வளோ கிளியராக என்னன்னு சொல்கிறீங்கன்னு புரியல. நீங்கள் ஆனால் உயிர் போகிற மாதிரி வலின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா நரம்பு வலியாக இருக்கலாம். அதனால் நீங்கள் நியூராலஜிஸ்ட்டை பாருங்கள். மல்டிவிட்டமின் 52 year old போடலாமான்னு கேட்டிருக்காங்க. போடலாம். அயர்ன் டேப்லெட் பேர் கேட்டிருக்கீங்க. லிவோஜன் தான் நான் போடுறது, LIVOGEN நான் போடுறது. பட் நீங்கள் எந்த அயர்ன் வேணால் போடலாம். ஃபுட் பெயின் வந்து யூரிக் ஆசிட்னாலேயா பிளான்டர் ஃபேஷியட்டஸ்னால் நீங்கள் டாக்டர் தான் பார்க்கணும். ஏன்னா அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங்ஸ். அப்புறம் ஆலோபியூரினாலா, கால்சிசினா, ஃபெபுக்சிஸ்டாட்டா எதுன்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலி மோஸ்ட் டாக்டர்ஸ் என்ன மாதிரி ட்ரை பண்ணுறது வந்து ஆலோபியூரினால் வித் கால்சிசின் ஃபஸ்ட்டு. அது டாக்டருக்கு தான் தெரியும் எவ்வளோ நாள் எது கொடுக்கணுன்ட்டு. அது மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும். ஆலோபியூரினால் ஒத்துக்காதவங்களுக்கு இல்லை ஸ்பெஷலாக ரீனல் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபெபுக்சிஸ்டாட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எதுன்னு டாக்டரை கேட்டு பண்ணுங்கங்க. வணக்கம்.